மகாலிங்கம், சிபிஐ சோதனையானது நிறைவடைந்து விட்டதா? அது பற்றி விவரங்களை சொல்லுங்கள். அதே போல கார்த்திக் சிதம்பரத்தின் விளக்கத்தையும் விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், சிபிஐ சோதனை இன்னும் முடியவில்லை. அவரது வீட்டிலிருந்து அவரை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சில மணித்துளிகளில் அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அங்கு நிறைய கோப்புகள் இருப்பதாகவும் அந்த கோப்புகள் குறித்து விளக்கம் கேட்பதற்காக அவரது அலுவலகம் அழைச்சல் இருப்பதாகவும் சிபிஐனுடைய மூத்த அதிகாரி ஒருவர் நம்மிடம் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது வெளியே வந்த கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது என் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, எந்த தவறும் இல்லை, என் மீது எந்த தவறும் இல்லை, என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்க முடியாது. என் தந்தை மீது அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் தான் தற்பொழுது மத்திய அரசு இது போன்ற சிபிஐ எல்லாம் ஏவிவிட்டு சோதனைகளை செய்கிறார்கள். இதில் எனக்கு எந்த உடந்தையும் இல்லை, எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். ஆனால் சிபிஐ பதிவு செய்திருக்கிற முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவரது அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இன்னும் சில மணித்துளிகளில் அவர் அலுவலகத்துக்குள் நுழைந்து விடுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிருஷ்ணா, எனவே இந்த சம்பவத்தில் தற்பொழுது கார்த்திக் சிதம்பரம் அவர் அலுவலகத்திற்குள் அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், அங்கு சில கோப்புகளை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாகவும் அந்த கோப்புகள் குறித்து நேரடியாக விசாரணை நடத்துவதற்காக அவரை அழைத்துச் செல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது அவரை அழைத்துச் செல்லும் நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அவரது சொந்த வாகனத்தில் அவர் அழைத்துச் செல்லப்படுகிறார். அதாவது அவர் இல்லத்திலிருந்து அடுத்த தெருவில் தான் அவரது நிறுவனம் என்பது இருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் என்னவென்றால் அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட் என்பதாகும். இந்த நிறுவனம் தான் ஐஎன்எஸ் மீடியா என்ற நிறுவனத்திற்கு வெளிநாட்டிலிருந்து முதலீடு பெற்றுத் தருவதற்கான அனுமதியை வாங்கி தந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணையில் அது குறித்த ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது கார்த்திக் சிதம்பரத்தினுடைய கார் நேரடியாக அங்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மணித்துளிகளில் அந்த கார் அவரது அலுவலகத்துக்கு சென்றுவிடும். அவரோடு சிபிஐ அதிகாரி இருக்கிறார். டெல்லியிலிருந்து மொத்தம் 9 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கட்டடத்தில் தான் கார்த்திக் சிதம்பரம் உடைய அலுவலகம் இருக்கிறது. இங்குதான் அவர் இந்த இடத்தில் தான் அவருடைய அலுவலகம் இருக்கிறது. இங்குதான் விசாரணையும் தற்பொழுது நடைபெற இருக்கிறது என்பதையும் நீங்கள் பார்க்க முடிகிறது. எனவே இந்த அலுவலகத்துக்குள் அவர் அழைத்துச் செல்லப்படுகிறார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு விஷயங்களை சொன்னார். குறிப்பாக இந்த சோதனை அரசியல் காழ்ப்புணர்ச்சியானது. இதில் எனக்கும் என் தந்தைக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் நோக்கில்தான் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார். எனவே இந்த விவகாரத்தில் தற்பொழுது மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அலுவலகத்திற்கு அவரை அழைத்து வந்து சோதனை செய்ய வேண்டிய காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். தற்பொழுது கார்த்திக் சிதம்பரம் அவரது அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். உடன் சிபிஐ அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். அவரது தளம் மேலே இருக்கிறது. எத்தனாவது மாடியில் இருக்கு? அவரது தளம் மேலே இருக்கிறது. அங்கு தொடர்ந்து விசாரணை என்பது நடத்துவதற்காக சிபிஐ அதிகாரிகள் அவரை அழைத்துச் செல்கிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். நுங்கம்பாக்கத்தில் உள்ள எல்லோரா கட்டிடத்தில் தற்பொழுது அவர் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். உடன் சிபிஐனுடைய மூத்த அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த விசாரணை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக இந்த விசாரணை தொடர்ந்து சோதனை என்பது நடத்தப்பட்டதாக புகார் சொல்லியிருந்தார். அதே போல பேட்டியிலே தனது தகப்பனார் மேல் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வு காரணமாக தன்னை பழிவாங்குவதற்காக இந்த சோதனை என்பது நடத்தப்படுவதாகவும் அவர் சொல்லியிருந்தார். கணேஷ், மகாலிங்கம், நீங்கள் தந்திருக்கக்கூடிய முதற் காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு அவரை அழைத்து சென்று அங்கு சில ஆவணங்கள் பற்றிய கோப்புகளில் இருக்கக்கூடிய தகவல்களை நேரில் விசாரிப்பதற்காக அழைத்து சென்றிருக்கக்கூடிய அந்த முதல் காட்சிகளை நீங்கள் காண்பித்திருக்கிறீர்கள். சிபிஐ உடைய முதல் தகவல் அறிக்கையில என்ன குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டிருக்கிறது, அது பற்றி விவரங்கள் இருக்கிறதா? 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த நிறுவனம், அதாவது ஐஎன்எஸ் மீடியா நிறுவனம் வெளிநாட்டிலிருந்து சுமார் 4 கோடிக்கு மேல் முதலீடு பெற்றதாகவும் இந்த
முதலீடு குறித்து முழுமையாக விசாரணை செய்த போது பல்வேறு முறைகேடுகள் தெரிய வந்ததாகவும் சொன்னார்கள். என்ன முறைகேடு என்றால், ஏற்கனவே இந்த நிறுவனம் 2 வருடங்களாக வெளிநாட்டிலிருந்து முதலீடு பெறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சியில் பல்வேறு விதிமுறை மீறல் இருந்தால் அதை அனுமதிக்க முடியாது என்று நிதித்துறையில் இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகள் செயலாளர்கள் சொன்னதாக சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அவர் கார்த்தி சிதம்பரத்தால் நடத்தப்படக்கூடிய ASAP அட்வான்டேஜ் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மூலமாக உதவி பெற்று அதன் மூலமாக அந்த வெளிநாட்டு முதலீடை பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் அந்த முதலீடு முறையாக பெறப்பட்டதா, அதில் உள்ள விதிமுறை மீறல் குறித்து விசாரணை என்பது நடத்தப்பட்டதா, அல்லது விதிமுறை மீறல் எல்லாம் கண்டும் காணாமல் நிகழ்த்தப்பட்டதா என்பது குறித்த விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்காக அதாவது அந்த INS மீடியா நிறுவனத்திடமிருந்து நேரடியாக கார்த்தி சிதம்பரம் நடத்தும் நிறுவனம் கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கைமாறாக, அதாவது அவர் தந்தை நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். தந்தை நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சகத்தில் மகன் கார்த்தி சிதம்பரம் நடத்தக்கூடிய நிறுவனம் சில பல காரியங்களை செய்து கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்காக அவர் தொகை பெற்றாரா என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு என்பது பதியப்பட்டு தற்பொழுது CBI அதிகாரி இன்று காலை 7:30 மணியிலிருந்து அவரது வீட்டில் சோதனை நடத்தினார்கள். அவரிடம் கேள்விகள் கேட்டார்கள். அவருடைய வாக்குமூலத்தை எல்லாம் பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சில ஆவணங்கள் அவரது அலுவலகத்தில் இருப்பதாக கண்டறியப்பட்டது. அந்த ஆவணங்கள் குறித்த தெளிவான விளக்கம் பெற வேண்டும் என்ற நோக்கின் அடிப்படையில் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்திற்கு தற்பொழுது CBI அதிகாரிகள் அழைத்து வந்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய தனியார் குடியிருப்பில் அவரது அலுவலகம் என்பது அமைந்திருக்கிறது. 6வது தளத்தில் தற்பொழுது அங்கு நேரடியாக அவர் அழைத்து சென்று CBI அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கணேஷ், இந்த நிலையில அவருடைய இல்லத்தில், அதே போல ப. சிதம்பரம் அவர்களின் இல்லத்தில் கடந்த 6 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுல எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில ஈடுபட்டு வராங்க? தற்போது எத்தனை இடங்களில் இந்த சோதனை நடைபெறுகிறது? இதுவரையில் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். கணேஷ், இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுமைக்கும் நடக்கிற சோதனையாக இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. மும்பை, டெல்லி, நொய்டா, சென்னை, தமிழ்நாடு இப்படி பல இடங்களிலே 14க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடப்பதாக CBI அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனை ஒரே நேரத்தில் காலை 7:30 மணியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 7 மணி நேரத்தை தாண்டி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது கார்த்தி சிதம்பரம் சொன்ன விஷயங்கள் அடிப்படையில், அதாவது இந்த அவருடைய நிறுவனம் உதவியதாக சொல்லப்படக்கூடிய விஷயம் குறித்து மிக நுட்பமான விசாரணை தேவைப்படுகிறது என்ற கோணத்தில் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரது அலுவலகத்திலிருந்து சில கோப்புகள் இந்த வழக்கு தொடர்பாக கைப்பற்றப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த கோப்புகள் அவருடைய நிறுவனம் பெற்ற தொகை குறித்தும் அந்த நிறுவனம் செய்திருக்கக்கூடிய முதலீடு குறித்தும் அந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக CBI அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது குறித்த முழுமையான தகவலை அவரிடமிருந்து வாக்குமூலமாக பதிவு செய்யும் நோக்கில் அவர் இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று காலை முதல் நடத்தப்பட்ட விசாரணையில் கேட்கப்பட்ட பெரும்பாலான கேள்விகளுக்கு தமக்கு எதுவும் தெரியாது என்று கார்த்தி சிதம்பரம் சொன்னதாகவும் CBI அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு ஆதாரங்களை காட்டி, நீங்கள் சம்பந்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றெல்லாம் தொடர்ந்து விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் இந்த CBI சோதனை ஒரு அரசியல் ரீதியானது, பழிவாங்கும் நோக்கில் நடத்தப்படுகிறது என்று சொன்னாலும் கூட CBI அதிகாரிகள் அதை மறுக்கிறார்கள். CBI அதிகாரிகள் அதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் இந்த சோதனையை நாங்கள் தொடங்கவில்லை, தவறு நடந்ததற்கான முகாந்திரம் இருக்கிறது. ஒரு நிறுவனம் முதலில் வெளிநாட்டிலிருந்து நிதி பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறது. அந்த முயற்சி சரியான முறையில் இல்லை, ஆவணங்கள் சரியாக இல்லாததால் மறுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு 2வது முறையாக அந்த நிறுவனம் முயற்சி செய்த போதும் அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் திடீரென அந்த நிறுவனத்திற்கு சுமார் 4 கோடிக்கு மேல் வெளிநாட்டிலிருந்து முதலீடை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அனுமதியை கொடுக்கிறது நிதியமைச்சகம். எனவே இது குறித்து விசாரணை நடத்தும் பொழுது கார்த்திக் சிதம்பரத்தினுடைய நடத்தி வரக்கூடிய நிறுவனம் அதற்கு உதவி செய்தது, அதற்கான சேவை செய்தது, அதாவது கன்சல்டிங் சர்வீஸ் என்று சொல்கிறார் ஆங்கிலத்தில். எனவே இதற்கான ஆலோசனையை அவர்கள் கொடுத்ததாகவும் அதற்காக கார்த்திக் சிதம்பரம் தரப்பில் பணம் பெற்றுக் கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தை நிதியமைச்சராக இருக்கும் ஒரு சூழலில் மகன் நடத்தி வரும் நிறுவனம் இதில் தொடர்புடைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது குறித்த ஒரு தீவிரமான விசாரணை நடத்துவதாக CBI அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள்.